6 மந்த் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் தரக்கூடிய பால்வாடி சத்து மாவு பவுடரில் கஞ்சி செய்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டுங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால்வாடி சத்து மாவு பவுடர் எடுத்து 1 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப நல்லாவே குக் ஆகிருக்குங்க. அடுப்பை திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. கஞ்சி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.